ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா இந்த காலத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட தகப்பனே பாதிக்கும்படியாக தகப்பனே எங்களை கூட்டி சேர்த்திருக்க தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த தகப்பனே இந்த தகப்பனே சப்பா ஆண்டவரே இந்த துதி சாதனை வந்து எங்கெல்லாம் பார்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தகப்பனே எங்களை பிரசன்னம் மூலமாக ஆண்டவரே இது பார்க்கிற குடும்பங்கள் மத்தியிலே தகப்பனே எங்களை வளம் ஏறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உண்மை உத்தமமாய் நீ ஆராதிக்க குதிச்சு இப்படியான நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இதுக்கு தடைகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையும் தயவும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேறுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பம் இந்த கிருபையும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா இந்த ஆராதனை முழு ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் தகப்பனே ஏசப்பா உடைய மகிமையை காண முடியாமல் செய்யப்படியாக செபிக்கிறோம். ஐயா உங்களுக்கு இடத்துல தாழ்த்துகிறோம். நீங்கள் பொறுப்படுங்க. ஆசி கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இந்த கால வேளையிலும் ஆராதனையின் ஆரம்பமாக ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைக்கென்று ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை உள்ளளவும் துதிப்பேன், உம்மை துதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா இந்த காலங்களில் ஆண்டவரை துதிக்கும்படி, ஆண்டவரை உழைக்கும்படி, அவரை பாடும்படி உம்மை என்று துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன், உம்மை என்று துதிப்பேன், ஆவியோடு உண்மையோடு உம்மை துதிப்பேன், உம்மை என்று துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை என்று துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன், உம்மை துதிப்பேன். எவ்வீர சத்தத்தோடு பெதார ஓசையோடு ஆரவாரத்தோடு எவ்வீர சத்தத்தோடு பெதார ஓசையோடு ஆரவாரத்தோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தடைகள் தாண்டி கிருபையும் கொடுத்தி, தடைகள் தாண்டி அடைய கிருபையும் கொடுத்தி, எனது உயிரும் நீ, எனது துணையும் நீ, எனது உயிரும் நீ, எனது துணையும் நீ சென்று சொல்லி ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. உம்மை என்று துதிப்பேன், உம்மை என்று துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன், ஆவியோடு உண்மையோடு உம்மை துதிப்பேன், உம்மை என்று துதிப்பேன், உண்மையோடு உம்மை துதிப்பேன், உம்மை என்று துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன், ஆவியோடு உண்மையோடு உம்மை துதிப்பேன், உம்மை என்று துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன், ஆவியோடு உண்மையோடு உம்மை துதிப்பேன். சதிக்க செய்தி உமக்காக தானே, சதிக்க செய்தி உமக்காக தானே, சதிகளை தகர்த்தீர் எமக்காக தானே. எனது ஜெயமும் நீ, எனது அரணும் நீ, எனது ஜெயமும் நீ, எனது அரணும் நீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து ஹல்லேலூயா 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 உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை என்று துதிப்பேன், உம்மை என்று துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன்,
ஆவியோடு உண்மையோடு உம்மை துதிப்பேன். உம்மை என்று துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன். ஆவியோடு உண்மையோடு உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, உண்மை என்று துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன். ஆவியோடு உண்மையோடு உம்மை துதிப்பேன். உம்மை என்று துதிப்பேன், உள்ளளவும் துதிப்பேன். ஆவியோடு உண்மையோடு உம்மை துதிப்பேன். பாவம் அணுகா வாழ்வை தந்தி, பாடுகள் சகிக்க பலனும் தந்தி. பாவம் அணுகா வாழ்வை தந்தி, பாடுகள் சகிக்க பலனும் தந்தி. எனது வாழ்வும் நீர், எனது பலனும் நீர், எனது வாழ்வும் நீர், எனது பலனும் ஒன்று சேர்ந்து ஹல்லேலூயா 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 சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லி, ஹல்லேலூயா 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 சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒருவரை துதிக்கப்படத்தக்கவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உயர்த்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. சேர்ந்து உயர்த்துவோம். ஆண்டவருடைய நல்ல நாமத்தை பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய கிருபையை என்றும் காக்கும் அவருடைய புயத்தை எண்ணி பாடுவோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை இந்த காலவெளியில வந்து சேர்ந்து உயர்த்துவோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வாய். நம்மை நோக்கும் எதிரி கண்மணி போல் காக்கும் கரங்களில் அவர் நம்மை மூடி மறைப்பாரே என்று நம் பாடல் வரிகளை பார்க்கிறோம். நாம் சேர்ந்து பாடுவோம். அவருடைய நாமத்தை கொண்டு சேர்ந்து அவருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. சேர்ந்து சொல்லி என்னடங்காத கிருபை இன்றும் தாங்கும்
செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே? உங்கள் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த விசுவாச சோதனை நாட்களிலே கூட ஆமென், யோர்தான் புரண்டு வருகிற ஒரு நிலைமை, பாரங்கள் நமக்கு இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாச சோதனையை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். சேர்ந்து பாடுவோம், தேவ நாமத்தை ஒன்று சேர்ந்து உயர்த்துவோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை இந்த கால வேளையிலே மகிமைப்படுத்தி யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்றும் தாங்கும் தம் புயமே, இயேசுவின் நாமமே தாங்கும். இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். சோர்ந்திடும் நேரத்தில் நமக்கு சார்ந்திட நம்முடைய தேவன் உண்டு. பார்க்கிலும் நம்மில் இருப்பவர், நம்மோடு இருப்பவர், அவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் வல்லவர், அவர் நல்லவர். இந்த காலவேளையிலே பாடி அவன் சோர்ந்து போகாமல் சார்ந்திட தேவன் இருப்பதை உணர்ந்து அவருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து உயர்த்துவோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையிலே அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டு, சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டு. உலகத்தில் இருப்பவரிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவரிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும், என்றும் தாங்கும் தம் புயமே. இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஓட்டத்தை முடித்திட, குறியிடத்தை சூடிட அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மை உயர்த்திடுவார். ஏனென்று சொன்னால் நம்மில் இருப்பவர் பெரியவர். பெரிய ஆண்டவரை, நம்முடைய தேவாதி தேவனை உயர்த்துவோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். இந்த ஓட்டத்தை, இந்த வாழ்க்கை என்னும் இந்த ஓட்டத்தை வெற்றியுள்ள ஒரு லக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டமாக, லக்கை அடைகிற ஓட்டமாக ஓடுவதற்கு ஆண்டவர் கிருபை அளிப்பாராக. சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த காலை வேளையிலே ஓட்டத்தை முடித்திட, கிரீடத்தை சூடிட, ஓட்டத்தை முடித்திட,
பெரியவரே. சொல்லி பாடுங்க. உதவிடுவார், உயர்த்திடுவார், உன்னில் இருப்பவர் பெரியவரே. ஒன்று சேர்ந்து துதி செய்வார், எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் இயேசுவின் நாமமே. சொல்லி சேர்ந்து என்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. துதி செய்வாய். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தெய்வம், அவர் தாசருக்கு நீதியவர் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை அழைத்த உண்மையான தெய்வத்தை இந்த காலவேளையிலே பாடுவோம். நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் உணர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உணர்ந்து சொல்லி உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். நம்மை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். சேர்ந்து சொல்லி துதி செய்வார், எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. துதி செய்வார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்க. ஆமென். Count your blessings அப்படின்னு ஒரு ஆங்கில பாடல் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவரை உயர்த்தும்படி. ஆமென். அப்படியாக எண்ணி எண்ணி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை இந்த வேளையில உயர்த்துவோம். ஒரு புதிய பாடலை பாடுவோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிற பாடலாய் ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் என்று சொல்லி பாடுவோம். ஆண்டவருடைய ஜீசஸ். நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மறுபடி சொல்லி, இது வானத்தின் வாசல், ஏசையா பரலோகத்தின் வாசல். ஆண்டவருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து உயர்த்துகின்ற வேளையிலே தலை சாய்க்கும் கல் அவராயிருக்கிறார், தலைக்கு மூளைக்கல் அவராயிருக்கிறார். கட்டுகிறவர்கள் ஆகாம் என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று, சீஃப் கார்னர் ஸ்டோன் ஆயிற்று. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றார். அவன் பூமியின் புகழை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிட மாட்டார். ஒன்று சேர்ந்து உயர்த்துவோம் அப்படி நாமத்தை இந்த காலவெளியில். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டோம். சொல்லி இது வானத்தின் வாசல் செய்யா அருலோகத்தின் வாசல். ஒன்று சேர்ந்து சொல்லி இது வானத்தின் வாசல் செய்யா ஆசீர்வாதத்தின் தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா. அப்படி நாமத்தை உயர்த்துகிற வேளையிலே பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாய் அவர் நம்மை மாற்றுவார். ஆமென். விசுவாசத்தோடு இந்த காலவேளை பாடுவோம். உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை செய்யவும் அவர் கைவிடவே மாட்டார். அதை உணர்ந்து பாடுவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல் செய்யா பரலோகத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் செய்யா ஆசீர்வாதத்தின் தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா. செல்லும் இடமெல்லாம் நம்மோடு இருந்து நம்மை கனப்படுத்துகிற ஆண்டவர் தகப்பன் தேசத்திற்கு ஆமென். ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த தேசத்திற்கு ஆமென் நாம் திரும்பும் வரைக்கும் அவர் நம்மை காப்பாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். நமக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவும் நம்மை கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்ததற்காக பாடுவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். இந்த காலை வேளையில் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர்.
சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கடல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கடல் நீர் ஆண்டவரை உயர்த்தி இந்த காலவேளையில் இருந்த இடத்திலே வீடுகளிலே அவர் உயர்த்தியுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ ஹalleluya, yes Jesus, we praise you, we exalt you Lord. இந்த வானத்தின் வாசல் இங்கே செய்யா, வானத்தின் வாசல். ஆமே, நமக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமே, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமே, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற, நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற, Facebook YouTube மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்புறவங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்க வலது கரத்தை உயர்த்துங்களேன். மனமும் என்னை கைவிடவே மாட்டீர் என்று சொல்லி, ஓ சொன்னதை செய் அளவும் என்னை கைவிடவே கைவிடவே மாட்டீர். ஒரு விசை கூட சொல்லுங்களேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. Oh yes Jesus. அருமையான தேவஜனமே, இந்த காலவேளையிலே ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்கிற பரிசுத்த கூட்டமே, பரிசுத்த சந்ததியே, ஆண்டவருடைய நல்ல நாமம் இந்த காலவேளையிலே மகிமைப்படும்படியாய் அவரை உயர்த்த, அவரை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இந்த காலவேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்க நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம், நம்மை நாம் தாழ்த்தலாம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாத தெய்வமாய் இருக்கிறார். ஆனால் நாம் அநேக நேரங்களிலே ஆண்டவர் சொன்னதையும் மறந்து, சொன்ன ஆண்டவரை மறந்து, அவரை விட்டு தூரம் தேடாத ஒரு நிலைமை இந்த கொடிய நாட்களிலே, இந்த பேண்டமிக் ஆரம்ப நாட்களிலே, COVID-19 ஆரம்பித்த நாட்களிலே, லாக்டவுன் ஆரம்பித்த நாட்களிலே இருந்த வைராக்கியம், இருந்த பக்தி, இருந்த ஜெபம், புறக்கணித்து, வேத வாசிப்பையும் புறக்கணித்து, ஜெபத்தை புறக்கணித்து அவன் தூரமாய் போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, உலகத்திற்குள்ளாய் பழகி போகிற ஒரு நிலைமை இன்னைக்கு சபைகளுக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, இந்த காலை விளையாட்டுடைய சமூகத்திலே மறுபடியும் ஒரு விசை ஆதியில் இருந்த அந்த அன்புக்கு நேராக ஆமென் நெருங்கி வருகிற ஒரு நிலைமைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹalleluya, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து விட்டோம். ஆண்டவரே, உமக்கு நெருங்கி வருவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒரு விசை கழுவும்.
எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்தும், எங்களை ஒரு விசை சுத்திகரியும் என்று சொல்லி hallelujah we praise you Lord, we glorify you Jesus, hallelujah. ஆண்டவருக்கு நேராக வருவோம், நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒரு விசை தாழ்த்துவோம். hallelujah. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. ஒன்று சேர்ந்து கரங்களை உயர்த்தி இயேசையா 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 இயேசப்பா உயிரா இயேசப்பா குப்பங்கமா என்னை தழுவி அப்பா உள்ளும் புறமாக எங்களை கழுவி ஆண்டவரே. இன்னைக்கு அநேக நேரத்தில் வெள்ளையடிக்கப்பட்ட போல வெளித்தோற்றத்திலே பரிசுத்தமாய், வெளித்தோற்றத்திலே நன்மையாய், வெளித்தோற்றத்திலே அழகாய் அப்பா எங்களை உள்ளும் புறமாய் கழுவுங்க. கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே பணியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. ரெண்டு கரங்களை வைத்து வெட்கப்படாம ஆராதிச்சு சொல்லுங்க இயேசையா 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 இயேசையா. இயேசப்பா எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒரு விஷயம் உங்களுடைய சமூகத்துடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசையா ஒரு ரகரக ஷெகி விரிடி ஆமென். துணிகரமாய் நான் தவறு செய்தேன். ஆண்டவருக்கு நெருங்கி வருகிற ஒரு அனுபவமாய் நம்முடைய பாவங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் தடையாக இருக்கிறது. ஆண்டவரை நெருங்கி விடாமல் அது தடை செய்கிறது. சொல்லும் துணிகரமாய் துணிகரமாய் இயேசப்பா இயேசப்பா தவறு தெரிந்தே பாவம் செய்து என்னை
உள்ளம் ஏங்குதையா
தெய்வமாகிய நீர் இந்த காலை வேளையிலே எங்க சரீரத்திலே, எங்க வாழ்க்கையிலே, எங்க குடும்பத்திலே, நாங்கள் இருக்கிற எங்களுடைய இல்லத்திலே இந்த காலை வேளையில் நீர் வர வேண்டும். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் ஆராதிக்கும்படி சொல்ல வர வேண்டும். வர வேண்டும் நல்லவரே, வல்லவர் சொல்ல வர வேண்டும். ராபகா சகடதரடத பரிசுத்தாவியானவரே, இந்த காலை வேளையில நீர் வர முடியாதபடி, நீர் கிரியை செய்ய முடியாதபடி, நீர் தொட முடியாதபடி, என்னிடத்துல அசுத்தம் இருக்கும்னு சொன்ன, என்னிடத்துல பாவம் இருக்கும்னு சொன்னா, என்னிடத்துல துணிகரம் இருக்கும்னு சொன்னா, தயவாய் ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே, ஒரு விஷயங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த உலகத்துல இன்னைக்கு அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அக்கிரமமும் பாவமும் விரோதமும் குரோதங்களும் பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் அநேக நேரத்திலே வேறு பிரிக்கப்படாமல் மற்றவர்களோடு பாவத்திலே அசுத்தத்திலே அவர்களோடு சேர்ந்திருக்கிற நிலைமை மாறணுமே. எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. எங்களை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறோம். Hallelujah, we glorify you, Lord. Jesus, Jesus, we praise and we glorify you, Lord. Hallelujah, we exalt your holy name. We exalt you, Jesus. We exalt your holy name, Lord. Hallelujah. ஆயிரம் நாவுகள் ஓதாதையா புகழ்ந்து பாடிட ஒரு நாளும் புகழ்ந்து பாடிட ஒரு நாளும் சிங்காசனத்தின் நாயகரே நாவுகள் யாவும் போற்றிடுமே நித்தியமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்வார். சொல்லுங்க சேர்ந்து, சிங்காசனத்தின் நாயகோ நாவுகள் யாவும் போற்றிடுமே நித்தியமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்பவர். ஆராதனைக்கு உரியவரே, ஆராதனைக்கு உரியவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு நீரே. ஆராதனைக்கு உரியவரே, புகழ்ச்சிக்கும் மேன்மைக்கும் காரணரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு நீரே. ஆயிரம் நாவுகள், ஆயிரம் நாவுகள் போதாதையா புகழ்ந்து பாடிட போதாதையா புகழ்ந்து பாடிட ஒரு நாளும் சிங்காசனத்தின் நாயகரே நாவுகள் யாவும் போற்றிடுமே நித்தியமாக எங்களுக்குள்ளே சிங்காசனத்தின் நாயகரே நாவுகள்
தலை குனிந்த இடங்களெல்லாம் அதிசயமாய் என்னை உயர்த்தினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் கை நீட்டி என்னை தூக்கினீரே. தலை குனிந்த இடங்களெல்லாம் அதிசயமாய் என்னை உயர்த்தினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் கை நீட்டி என்னை தூக்கினீரே. உம்மை போல மனசு யாருக்கோ இல்ல, என்ன நேசிச்சு தோளில் சுமக்க சொல்லுங்க. உம்மை போல மனசு யாருக்கோ இல்ல, என்ன நேசிச்சு தோளில் சுமக்க. சிங்காசனத்தின் Jesus, we praise you, we exalt you, Lord. You are the King of Kings and Lord of Lords. நீரே சிங்காசனத்தின் நாயகர், நித்தியமாய் உங்களை வாசம் செய்கிறார்கள். உங்களை உயர்த்துகிறோம். சிங்காசனத்தின் ரபகரஷகரே, ஆமென் ஆமென் ஆமென். நித்தியமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்பவரே. தனிமையில் அழுத காலமெல்லாம் கூடவே அமர்ந்து தேற்றினீரே. கண்ணீரின் பாதையெல்லாம் கண்மணி போல காத்தீரே. தனிமையில் அழுத காலமெல்லாம் கூடவே அமர்ந்து தேற்றினீரே. கண்ணீரின் பாதையெல்லாம் கண்மணி போல காத்தீ. கண்ணீரை துருத்தியில் வைத்தீர். நன்றி ஐயா. ஆயிரமாய் பதிலளித்தீரே. நன்றி ஐயா. சொல்லுங்க. கண்ணீரை துருத்தியில் வைத்தீர். நன்றி ஐயா. ஆயிரமாய் பதிலளித்தீரே. நன்றி. ஒன்று சேர்ந்து சொல்லி. சிங்காசனத்தின் ரவஷகெடு நாவுகள் யாவும் ரேகேஷவகமரரா. We exalt you, Lord. Hallelujah. ஆமென். வாசம் செய்கிற தெய்வமே. சிங்காசனத்தின் ரவஷவகதரா ரேஷகெடு கரதரா எடேஷவரோ உலகதரா சகதரா. ஹalleluya. சிங்காசனத்தின் நாயகர், சிங்காசனத்தின் நாயகரே. நாமும் யாவும் போற்றிடுவே. நித்தியமாக எங்களுக்குள்ளே வாசம் செய். சொல்லுங்க. சிங்காசனத்தின் சிங்காசனத்தின் நாயகரே. நாமும் யாவும் போற்றிடுவே. நித்தியமாக வாசம் செய். உணர்ந்து சொல்லிக்கான வேளே. சிங்காசனத்தின் நாயகரே. ரவஷகெடு கரதரதரதரா. Hallelujah, hallelujah. We praise you, exalt you, Lord. Hallelujah, 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 hallelujah. உணர்ந்து சேர்ந்து ஆராதித்து. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah. We praise you, we exalt you, Lord. Rabashigiri Karada Rabash
Yes, Jesus, yes, Jesus. Oh, hallelujah. We praise you, we exalt you, Holy Spirit. The பரிசுத்த நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. உம்முடைய ஆளுகை குழாய்களை விட்டுக் கொடுத்து உம்மை உயர்த்தி உங்கள் சிங்காசனத்தை ஒரு ரகசியங்களை கரடரா. Hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Ramakama, 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 Shivadeva. உதரபதரதரா அனிவசன பேசி அவருடைய அசிமாடுக்குள்ளாய் நம்மை விட்டுக் கொடுத்து அவருடைய அசிமாடுகளுக்குள்ளாய் நம்மை விட்டுக் கொடுத்து ரேகே ஷகரகரதரதரா ரெபெபெரெபெரெ சோகோடோகோரோடோடோ உரகதர பகதர பதர பகதரதரா உரகவஷெகெடெகெரெடெதெரே ரவஷகதர. Hallelujah, hallelujah, hallelujah. Yes, Jesus. Amen, amen, amen. உமக்கே துதியை கனத்தை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான ஆராதனை வேளை ஆண்டவர் பொறுப்பெடுக்க முடியாம இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட முடியாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்பட முடியாம இந்த காலை வேளையிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த மட்டும் ஆண்டவரை ஆராதித்தோம். இனி கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். ஆமென். அதற்காக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். மீதியான பகுதியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாஸ்டர் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ராஜாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கும் இல்லாத ஸ்லாக்கியத்தை என் தேவன் இந்த நேரத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரப்பா. இப்போது கூட கர்த்தாவே, இந்த மட்டுமா இவை பாடி ஆராதித்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஏசப்பா, ஒரு விசை கூட எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா கொடுக்கிற அன்பு மகனை மறைத்து கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா, ஏக்கத்தோடு வாரத்தோடு தாகத்தோடு ஆண்டவரே வாஞ்சையோடு எங்கள் மத்தியிலே நீ பேச வேண்டும் என்று சொல்லி கடந்து ஆண்டவரை வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கர்த்தர் பேசணும். உடைந்த உள்ளங்கள், நொறுக்கப்பட்ட உள்ளங்கள், ஆண்டவரே காயப்பட்ட உள்ளங்கள், தேற்றுவாரற்று இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் ஆண்டவரே வார்த்தை அனுப்பி குணமாக்கும்படியாக செபிக்கிறோம். நீரே பேசுவீராக.
நீரே காரியங்களை வாய்க்கப்படும் உடைய தரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Praise you Jesus. ஆமென். இரட்சகரும் மீட்பருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே வரவேற்கிறேன். சிட்டி ஏஜி சபையின் சார்பாக உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of our God be glorified. We greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. சிட்டி ஏஜி சபையின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். We welcome you to this online service, to this YouTube and Facebook telecasted service. We welcome you, we greet you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இந்த காலை வேளையிலும் நம்முடைய சீனியர் பாஸ்டர் அவர்கள், இந்த சபையினுடைய மூத்த போதகர், தலைமை போதகர் அவர்கள் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர முடியாத ஒரு சூழலிலே இருக்கிறதுனாலே நான் இந்த சபையினுடைய உதவி போதகராய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let us prepare to receive the word this morning. Let us turn our Bibles. நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நீதிமொழிகள் 4:20 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 4:20 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. சங்கீதம் 4:20 வசனத்திலிருந்து 27 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். தலைகளை வணங்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காயும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நீர் எங்களோடு பேச வேண்டும். உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவா, எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி உங்களுடைய ஜீவ வார்த்தை, அதற்காக ஏங்கி வந்திருக்கிறோம். ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த காலை வேளையில் நீர் இடைப்படணும். நீர் பேசணும். வல்லமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த கால வேளையிலும் சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்கள் ஒருவேளை நீங்கள் அதிகமாய் கேட்ட பகுதிகளாய் ஒருவேளை இருக்கலாம். உன் கண் நேராய் பார்க்க கடவுது. வாயின் மாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்தி. இதெல்லாம் ரொம்ப அதிகமாய் நீங்கள் ஒருவேளை கேட்ட, வாசித்த, பார்த்த பகுதிகளாய் கூட இருக்கலாம். ஆமென். இந்த வசனத்திலிருந்து நாம் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். நீதிமொழிகள் 4:20. அதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா 4:20 சேர்த்து சொன்னா 4:20. 4:20னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல், அதுக்குண்டான பீனல் கோட். 4:20 அப்படின்னா ஃப்ராடுன்னு அர்த்தம்.
கிரிமினல்னு அர்த்தம். இந்த நம்முடைய அரசாங்கத்தினுடைய சட்டப்படி 420 அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சட்டத்துக்கு புறம்பானதை, தவறானதை செய்திருக்கிறார்கள் என்றதற்கு பொருள். ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்களும் நான் கூட இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த சத்தியத்துல இருக்கிற காரியங்களை சரியாய் பின்பற்றாததுனால 420 நான் சொல்லல, அவன் என்னை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒருவேளை நம்மிடத்துல நாம் சரி செய்ய வேண்டியது இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார் என்று சொன்னால் நீங்கள் அதை சரி செய்ய நீங்கள் கவனமாக இருங்கள். ஆமென். வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை. என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இன்றைக்கு இந்த உலகத்துல நீங்க டிவி சேனல் ஆன் பண்ணி எந்த ஒரு நியூஸ் சேனல் போட்டாலும் சரி, முதல்ல வர்றது கொரோனா அப்படிங்கிற வார்த்தை. அடுத்து ஆமென், இத்தனை பேர் மரிச்சு போனாங்க, இத்தனை பேர் புதிதாய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள். இதுதான் நாம் அதிகமாக இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற வார்த்தைகள். ஒரு சின்ன குழந்தை கிட்ட, எங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் LKG UKG படிக்கிற குழந்தை கிட்ட அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், சும்மா நாச்சுக்கும் கேட்டேன். சர்ச் நடக்கல, சபைகள் இன்றைக்கு திறக்கப்படல, ஆன்லைன் சர்வீஸ் தான் நடக்குது. இருந்தாலும் நான் அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், ஏன் பாப்பா நீ சர்ச்சுக்கு வரல? அந்த குழந்தை சொன்ன முதல் வார்த்தை கொரோனா, அதனால நான் வரல. குழந்தைகளுக்கும் தெளிவாய் தெரிந்து விட்டது, இந்த நாட்கள்ல நாம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கணும் என்று சொல்லி. இந்த நாட்களில விசுவாசிகளாகிய நாம் அதிக நேரத்துல செய்திகளை பார்த்து, மற்றவைகளை பார்த்து, வாட்ஸ்அப்ல காரியங்களை பார்த்து நிறைய அவிசுவாசமான வார்த்தைகளை நமக்குள்ளாய், செய்தியில சொல்லப்படுகிற வார்த்தைகளை நமக்குள்ளாய் போட்டு குழம்பி கொண்டிருக்கிறோம். நிறைய நேரத்துல விசுவாசத்துல தளம் அடைந்து போயிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை சபையில போய் கேட்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் குறைந்து போய்விட்டது. அவன் ஆன்லைன் சர்வீஸோடு நாம் கொஞ்சம் பழகி விட்டோம். ஒரு சிலர் ஆன்லைன் சர்வீஸையும் புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த கொரோனா ஆரம்பித்த நாட்களிலே, கொரோனா சைனாவில் அதிகமாய் மரித்து கொண்டிருந்த நாட்களிலே, இட்டலியில அதிகமாய் மரித்து கொண்டிருந்த நாட்களிலே, அப்போது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அதிகமாய் ஜெபம் பண்ணினோம். அதிகமான ஜெபங்கள் இருந்தது, அதிகமான பயபக்தி இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்குள்ளாய், ஏன் சென்னைக்குள்ளாய், ஏன் நீலகிரி மாவட்டத்திற்குள்ளாய் நூற்றுக்கணக்கானோர், ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில நம்ம மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா, வேலைக்கு போகிறது, மற்ற எல்லா காரியங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து ஜெபத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் இடம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு வார்த்தை, தயவு செய்து உங்களுடைய போதகர் உங்களுக்காய் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஒவ்வொரு மேய்ப்பனுக்கு தான் அந்த ஆடினுடைய பக்குவம், அந்த ஆட்டுக்கு என்ன கொடுக்கணும், என்ன அவசியம், எது அது செரிக்கும்ன்றது உங்க போதகர்களுக்கு தான் அது தெரியும். ஒருவேளை நம்முடைய சபையிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், நல்லது. ஆனால் எந்த அளவிற்கு உண்மையாய் சபையில உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமோ அந்த அளவுக்கு பயபக்தியோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு நாம் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். எதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. My beloved son, listen to my words. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய செவிகளை நாம் சாய்க்க வேண்டும். இப்படி சாய்க்காத பட்சத்தில் என்ன நடக்குது? அதைதான் தொடர்ந்து வாசிக்கிறோம். ஒருவேளை ஆமென், கர்த்தருடைய வசனத்திற்கு நம்ம செவியை சாய்க்கவில்லை என்று சொன்னால், அப்போ நம்முடைய கண்களை விட்டு அதை பிரிந்து போய்விடும். அவங்க நம்ம இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள், வசனத்துல பார்க்கிறோம். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லி வசனத்தை குறித்து, கர்த்தருடைய வார்த்தையை, ஆலோசனையை, ஆமென், அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளும்படியாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நிறைய பேர்
பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கவனிப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்கள் கண்களை விட்டு பிரிந்து போய்விட்டது, கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திற்குள்ளாய் அவர்கள் வைக்கவில்லை. எதனால நாம் நிரம்பி இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாயில வரும். நான் இதை சொல்லல, வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எதனால நிரம்பி இருக்கிறோம்? நெகட்டிவ் கன்ஃபெஷனா? இதோ கொரோனா இங்க வந்துருச்சு, அங்க வந்துருச்சு, இங்க பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு, மேல் வீட்டுக்கு வந்துருச்சு, இதெல்லாம் செய்தி, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் நீங்களும் நானும் அதிகமாய் எதை குறித்து பேசுகிறோம், எதை அறிக்கை செய்கிறோம்? ஆண்டவர் நம்மோடு இருப்பதை குறித்தா, ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தா, ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனை கொடுத்தா, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, அற்றது, நித்திய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, அதை குறித்தா? சபை கூடவில்லையே, ஆராதிக்க முடியவில்லையே, அதை குறித்தா? அல்லது இன்னைக்கு உலகத்துல நடக்கிற நெகட்டிவான எதிர்மறையான காரியங்களை குறித்தா? எதிர்மறையான காரியங்களை குறித்த பாரம் தாக்கம் ஏற்படுகிறது, நல்லது, அது அவசியம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் அதை செய்ய வேண்டும். ஆனால் அதை குறித்து பேசுவது மாத்திரம் அல்ல, அதை குறித்து பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவஜனமே, we need to be praying people for the things that are happening, not speaking people. இன்னைக்கு நம்முடைய பேச்சு அது அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நமக்கு வாயில வார்த்தைகள் வருகிறது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் கமிங் அவுட் ஜஸ்ட் லைக் தட். முதலாவது அது நம்முடைய சிந்தனையை அது பாதிக்கிறது. First of all, what we think, what we see and what we talk about is coming out as action. நாம் ஒரு செயலை செய்கிறோம், அதையே திரும்ப செய்கிறோம், பாவம் செய்கிறோம் என்று சொன்னால், எந்த ஒரு மனுஷனும் நேரடியா போய் உடனே பாவத்தை செய்கிறது கிடையாது. பாவம் கற்பம் தெரிக்கிறது. எங்க கற்பம் தெரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க சிந்தனையில, உங்க பார்வையின் மூலமாக. உங்க கண்கள் அது விண்டோஸா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, ஜன்னல்களா இருக்கிறது என்று ஒரு ஆங்கில எழுத்தாளர் சொல்லுகிறார். உங்க கண்களை நீங்க எதை பார்க்கிறீர்களோ அது உங்க சிந்தைக்குள்ளாய் வருகிறது. சில நேரங்களில் எதிர்மறையான காரியங்களையும், அசுத்தமான காரியங்களையும், பாவத்தையும், நம்மை விழப்பண்ணுகிற காரியங்களையும் அதிகமாய் இன்னைக்கு பார்க்கிற ஒரு நிலைமை ஒருவேளை விசுவாச பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு சீரியல்ஸும் டிவி ப்ரோக்ராம்ஸும் அதிகமாய் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். அன்புடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வசனத்தை 1 மணி நேரம் மெசேஜ் போட்டா, ஒரு வாலிப பையன் சொல்றான், 1 மணி நேரமா? என்ன சொல்றான்? தம்பி மெசேஜ் பாத்தியா? 1 hour ஆனா 1 hour பார்க்கணுமா? அதே போன்ல அவன் கேம் விளையாடுற டைம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா விளையாடுறான். 5 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து விளையாடுறதுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட லைஃப் ஸ்டைலே எப்படி ஆயிட்டு இருக்கு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல இருந்து, வாக்கிங்ல இருந்து, ஆட்டிடியூட்ல இருந்து, ஸ்பீச்ல இருந்து, எல்லாத்துலயுமே அந்த கேம்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவனுக்குள்ள இருக்கிறது. நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்த பகுதி யாரு கூட இருக்கிறோமோ அது என்ன செய்யணும், நமக்குள்ளாய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அன்புடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய், கர்த்தருடைய வசனத்தை எப்போதும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய், கண்களை விட்டு பிரிக்காதவர்களாய், அவை வசனத்தை இருதயத்திற்குள்ளாய் காத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி வாசித்த நாட்கள் இன்றைக்கு குறைந்து விட்டது. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இல்லைன்னா ஆன்லைன் போன்ல சாஃப்ட் காப்பில ஒருவேளை வாசிக்கிறீங்க. கடைசியா உங்க போன்ல இருக்கிற பைபிள் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணது எப்போது? When was the last time that you opened the Bible application in your phone? எல்லா வகைகளையும் ஓபன் பண்ணுவதற்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து விரல்கள் செயல்படுது. உடனே வாட்ஸ்அப் ஓபன் பண்றோம், உடனே யூடியூப் ஓபன் பண்றோம். கொஞ்சம் டைம் கிடைச்சா இதை செய்யலாம், அதை செய்யலாம், ஸ்டேட்டஸ் போஸ்ட் பண்ணலாம்.
ஃபேஸ்புக்ல காரியங்களை செய்ய நல்லது. ஆனால் என்னுடைய அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, when was the last time you opened the Bible application in your phone? உங்களுடைய வேதத்துல உங்களுடைய போன்ல இருக்கிற பைபிளை கடைசியா தருவது எப்போது? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? many times அதிக வேளைகளில நாம் செய்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைமைதான். அதை தான் அதிகமாய் செய்கிறோம். வசனத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதெல்லாம் நிறைய வசனங்களை படிச்சு மனப்பாடமா சொல்லுவோம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நான் கேட்கிறேன், பெரியவங்கள்ட்ட கேட்கிறேன், வாலிப பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், எவ்வளவு வசனங்களை இன்னைக்கு மனப்பாடம் செய்திருக்கிறோம், எவ்வளவு வசனங்களை மனப்பாடமாய் சொல்லுகிற ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம். வசனத்திற்கு செவி கொடுக்கிற அந்த அனுபவம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. வசனத்தை கேள்வியினால விசுவாசம் வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. நிறைய கேட்கும் போது விசுவாசம் நமக்குள்ளாய் விருத்தி அடையும். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறது, வாசிக்கிறது, செவி கொடுப்பது குறைந்து கொண்டிருக்கிற ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். நெருக்கமான ஒரு நிலைமைதான். ஆனால் உங்களுடைய வேதங்கள் மூடப்படவில்லை, அடைக்கப்படவில்லை, அது திறந்திருக்கிறது. இப்படி ஆகிலும் உங்க சபை போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க இடத்துல கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நிறைய நேரத்துல வசனத்தை கேட்கலையேன்ற ஒரு பாரமும் தாக்கமும் வருது. ஏன்னா நம்ம கேட்கிறது இல்லை. ஆண்டவர் பேசுகிறார். When was the last time you heard the word of God speaking to you? ஆண்டவர் உங்களிடத்துல பேசினதை, தனிப்பட்ட விதத்துல பேசினதை, பர்சனலா ஆண்டவர் உங்ககிட்ட அவருடைய வார்த்தை இடைப்பட்டது கடைசியாய் எப்போது? ஏதோ ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு போனோம், அப்போது பேசினார். அது 6 மாசம் ஆயிடுச்சு பிரதர். 1ஆம் தேதியில வாக்குறுதம் கொடுக்கும் போது என்கிட்ட பேசினார், கொஞ்சம் மாசம் ஆயிடுச்சு பிரதர். அப்படி இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் சத்திய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன், அவைகள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமா. இன்னைக்கு இந்த 2 விஷயமுமே பிரச்சனையில் இருக்குது. ஆரோக்கியம் பிரச்சனையில் இருக்கிறது, ஜீவன் பிரச்சனையில் இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்திற்குரிய ஜீவனுக்கு பிரச்சனை இருக்கலாம், உலகத்திலே ஆரோக்கியம் நமக்கு குறைந்து கொண்டிருக்கலாம். சில பெரிய ஊழியக்காரர்கள் கூட நாட்களை மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் நானும் நித்திய வாழ்க்கைக்கு நாம் பாத்திரவான்களை காணப்படணும்னு சொன்னா சத்தியம் நமக்குள்ளா இருக்க வேண்டும். உலகத்திலும் நல்ல ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்திலே நாம் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 1 நாம் வாசிக்கிற 1ஆம் சங்கீதத்துல 3ஆம் 4ஆம் வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுகிறது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. தேவச்சனமே, நடப்படுகிறது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. எதிலே நாம் நாட்டப்படுகிறோமோ அந்த கனிகளை தான் நம்ம கொடுப்போம். நல்ல இடத்துல நீர்க்கால்கள் ஓரமாய் கர்த்தருடைய வசனம் இருக்கிற அந்த ஒரு அஸ்திபாரம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாமும் பாவம் செய்ய ஒரு சந்தர்ப்பம் வருகிற வரைக்கும் பரவாயில்லை. ஆனால் நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் யோசித்து பாருங்க. ஒரு பார்க்கிங் ஏரியால நம்மளை கொண்டு போய் விட்டு கொஞ்சம் பார்க்கிங்ல ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது, டிராபிக், அதன் இடையில நாம் இப்படி பேசுகிறோம். டக்குன்னு என்ன பேசுறோம்? அதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி. அதனால்தான் நாம் நிரம்பி இருக்கிறோம், அதுலதான் நிரம்பி இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் ஆமென். நம்ம பேசும்போது தேவ அன்பு வெளிப்படும், மன்னிப்பு வெளிப்படும், கர்த்தருடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். நம்முடைய பேச்சினாலே நாம் அடையாளப்படுத்தப்படுவோம். பேதுருவே அப்படிதான். பேதுரு பேச ஆரம்பிச்சோடனே அவன் தப்பிக்கணும்னு பேசினான். ஏன்? அவன் பொய் சொன்னான்.
மறுதளித்தான் ஆண்டவரை. எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சபைக்கும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அந்த வார்த்தைகள்ல கூட நீ இயேசுவோடு இருந்தவன் தானே என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இன்னைக்கு உங்களை என்னையும் அடையாளப்படுத்தணும்னா ஆமென், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்த முடியுமா? சத்தியத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்த முடியுமா? இவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் என்று சொல்ல முடியுமா? இவர்கள் விசுவாசிகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்ல முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைக்கிற நிலைமை இன்றைக்கு எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில அதிகரித்திருக்கிறது. ஒருவேளை குறைஞ்ச அனுபவம் இருந்ததுன்னா இன்னைக்கே அதை மாற்றிக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. போட்டி போட்டு வேதத்தை வாசிச்ச நாட்கள், இந்த நாட்களுக்குள்ள இத்தனை நாட்கள் லாக்டவுன் ஆரம்பிச்சப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தேன். சேலஞ்ச், பைபிள் ரீடிங் சேலஞ்ச், 60 டே சேலஞ்ச், 40 டே சேலஞ்ச். வாசிச்சு முடிச்சீங்களா? வாசிச்சு முடிச்சோமா? அல்ல இன்னைக்கு மறுபடியும் வேலைக்கு போகிறதுக்கு வந்துருச்சு, வேலை இல்லாதப்போ பைபிள் வாசிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலை வர அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் அதிகமாய் வைத்து நாம் காத்துக்கொள்வோம். 23ஆம் வசனத்தில் இப்படியே பார்க்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு எப்படிப்பட்ட ஊற்று புறப்படுகிறது? ஜீவ ஊற்று புறப்படுதா நம்முடைய இருதயத்திலிருந்து? ஆமென். இருதயமானது மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதும் என்று வசனம் சொல்லுகிறது. ஜீவ ஊற்று புறப்படுகிற ஒரு நிலைமை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? நம்ம பேசுகிற வார்த்தைகளால ஒருவர் ஜீவிக்கிறார்களா அல்லது மடிந்து போகிறார்களா? உருவாக்க பலனடைகிறார்களா அல்லது உடைந்து போகிறார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் நிரம்பி இருக்க வேண்டும், நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். பைபிள் ரீடிங்கும் ஜெபமும் இது ரெண்டும் நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரம். இதுதான் நமக்கு கர்த்தருடைய வசனத்தை ஆவிக்குரிய ஆகாரமாய் உட்கொள்ளுகிற அனுபவம் சர்ச்சுக்கு போன மாத்திரம் வந்தது அப்படின்னு சொன்னா நீங்க சண்டே கிறிஸ்டியன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் தான் வருது அப்படின்னு சொன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற, அனுபவிக்கிற, ருசிக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. நான் முதல்ல சொன்னேன், நம்ம பார்க்கிறது அது நமக்குள்ள ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம், இதுதானே பார்க்கிறோம், டிவி தானே பார்க்கிறோம், ஏதோ சும்மா பார்க்கறது தானே, ஜஸ்ட் லைக் தட், டைம் பாஸ் தானே அப்படின்னு நீங்க ஒரு வேலை யோசிக்கலாம். இல்லை, நீங்கள் பார்ப்பது உங்கள் கண்கள் நேராய் பார்க்க கிடவுது. ஏன்னா நீங்க பார்க்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும், ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். எதை பார்க்கிறோம் என்று சொல்லி நமக்கு கவனமா இருக்க வேண்டும். இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ற, இதை ஃபாலோ பண்ற, அவரை ஃபாலோ பண்ற, இவரை ஃபாலோ பண்ற வேண்டாம். தேவனை ஃபாலோ பண்றவங்களா காணப்படுவோம், ஆண்டவரை ஃபாலோ பண்றவங்களா காணப்படுவோம். Let us follow our Lord. He is the best example. He is the only best example, I would say. ஆண்டவரே நமக்கு சிறந்த முன்னுதாரணமா இருக்கிறார். இதை அதை ஃபாலோ பண்ணி ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆமென். உங்களுடைய கண்கள் எதை பார்க்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு வாலிபர்கிட்ட பொதுவா இருக்கிறது, ஏன் பெரியவங்க கிட்டே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நான் செய்ய விரும்புறத நான் செய்யறதில்ல, வேற ஏதாவது செய்யறேன். நான் இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பிரதர், ஆனா திரும்பவும் அதையே செய்யறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஒரு டோன், இந்த ஒரு வார்த்தைகள் இதே ஃப்ரேஸ்ல தான் வரும். அதான், அண்ணா நான் அதை வேணான்னு தான் நினைச்சேன், ஆனா என்னவோ தெரியல நான் செஞ்சிடறேன். விட்டுறலான்னு தான் நினைச்சேன், ஆனா அதையே செஞ்சிடறேன். நிறைய பேர் சொல்றது தான். சகோதர சகோதரிகளே, ஏன் இது மாதிரி ஆகுதுன்னு சொன்னா, I mean, it is not just your action,
உங்களுடைய கடைசியாய் நீங்கள் செய்கிற செயல் மாத்திரம் அல்ல, அதற்கு முன்பதான ஒவ்வொரு படியும் முக்கியமானதா இருக்கிறது. நீங்க எதை பார்க்கிறீர்களோ அதை தான் சிந்திப்பீர்கள். உங்களுடைய பார்வையின் மூலமாய் உங்களுக்குள்ளாய் வருகிறது, உங்களுடைய சிந்தையை அது பாதிக்கும். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ, அதிகமாய் எதை சிந்திக்கிறீர்களோ அதை தான் பேசுவீர்கள். வேதாகம கல்லூரியில் நான் படிக்கும்போது, டெல்லியில வேதாகம கல்லூரியில் நான் படிக்கும்போது அழகிய நிறைய நினைவுகள் இருக்கிறது. அதுல ஒரு சகோதரர் இருந்தார், ரொம்ப அமைதியான ஒரு அண்ணன், எனக்கு சீனியர், ரொம்ப அமைதியானவர். ஆனால் அவர் அதிகமாக வல்லமையான பிரசங்கங்களை பார்ப்பார். வல்லமையான பிரசங்கங்களை அதிகமாக அவர் பார்க்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த வேகமாக ஊழியக்காரர்கள் வல்லமையாக செய்தி கொடுக்கிற அநேக பிரசங்கங்களை அவர் அதிகமாக பார்த்து கொண்டே இருப்பார். அவர் ரொம்ப சாந்தமான ஒரு மனிதர், ரொம்ப சாஃப்டான ஒரு டைப் உள்ளவர் தான். நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சாஃப்டா தான் பேசுவார். அவர் சத்தம் போட்டதே நாங்கள் அவ்வளவாய் வெளியே பார்த்ததில்லை. ஆனால் வல்லமையான பிரசங்கங்களை அதிகமாய் பார்த்து 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 நைட்டு நாங்க எல்லாரும் டார்மெட்ரியில தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா கையை எடுத்து ஒரு குத்து, மேல் கட்டில இருக்கிறவரு பயந்துட்டார். குத்திட்டு சொல்றார், வெறியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யோவன் சொன்ன அந்த வசனங்கள் அப்படியே சொல்றார். சொல்லி வல்லமையான பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது, ஏன் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. சில பேர் நல்லா தூங்கிட்டு இருந்தவன் ஆண்டவருடைய வருகை வந்துருச்சுன்னு நினைச்சிட்டான். ஒரு சில கட்டில இருந்து கீழே விழுந்துட்டான். அப்படிப்பட்ட ஒரு சத்தம், முழக்கம் போல ஒரு சத்தம். ஏன்? அவர் அதிகமாய் வல்லமையான பிரசங்கங்களை பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வசனங்கள் அவருடைய சிந்தனையை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. அந்த சிந்தனை ஆட்கொண்டதுனால அவரையும் அறியாமல் தூக்கத்திலேயே அவர் அந்த பிரசங்கங்களை பேச ஆரம்பிச்சார். எச்சரிக்கை செய்திகளை கொடுக்க ஆரம்பித்தார். நாங்க எல்லாம் பயந்துட்டோம். அடுத்த நாள் அந்த பிரதர்கிட்ட கேட்டோம், என்ன நடந்துச்சு? அவர் இல்ல, நான் நிறைய அதே பார்த்துட்டு இருந்தேன், அதனால எனக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னாரு. அவரையும் அறியாமல் எச்சரிப்பின் செய்திகள் அவர் வாயில வந்தது. அவர் அதிகமாய் பார்த்து சிந்தித்த காரியங்கள் அவர் பேச தொடங்கினார். இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அதிகமாய் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தையை ஆண்டுடைய வார்த்தை ஆட்கொள்ளும். அதிகமாய் ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளும் என்று சொன்னால், நம்மையும் அறியாமல் ஆண்டுடைய வார்த்தைகளை, சத்தியங்களை பேச நாம் ஆரம்பிப்போம். ஆண்டுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வார்த்தையின் வழியாக, நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, என சிந்தையில ஆட்கொள்ளும் போது வாழ்க்கையின் வழியாக வெளிப்படும். அப்போ நம்முடைய ஆக்ஷன்ஸும் சரியா இருக்கும். நம்முடைய செயல்கள் சரியா இல்லாததற்கு காரணம் படிப்படியாய் நாம் சரி செய்ய வேண்டியதா இருக்கிறது. பார்ப்பது, கேட்பது, பேசுவது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மகாத்மா காந்தி அந்த ஒரு 3 குரங்குகளை பத்தி சொன்ன, அது இன்னைக்கு நிறைய பரவிட்டு இருக்குது. வாயை அடைச்சு வச்ச மாதிரி, காதை அடைச்சு வச்ச மாதிரி, கண்ணை அடைச்சு வச்ச மாதிரி. இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளும் கூட அவன் மாஸ்க் போட்டா மட்டும் பத்தாது, வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். இயர்போன்ஸ் போட்டு பாட்டு கேட்டா மட்டும் பத்தாது, எதை கேட்கிறோம் என்கிற கவனம் இருக்க வேண்டும். ஒரு சமயம் ஒரு சில வாலிபர்களோடு கார்ல நான் போயிட்டு இருந்தேன். நம்முடைய கார்ல தான் ஒரு நோட்டீஸ் கொடுக்கும்படி எங்க சபையில இருக்கிற ஒரு சில வாலிபர்களோடு போயிட்டு இருந்தேன். ஒரு காலேஜுக்கு எங்க சர்ச்சில் நடக்கிற யூத் மீட்டிங்க்கு இன்விடேஷன் கொடுக்கும்படி போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பாட்டு பாடிட்டு இருந்தது. அடுத்து ஏதோ பண்ணும்போது பாட்டு திரும்ப கார்ல பாட்டு பாடல. அவ்வளவு நேரம் அந்த பாடிட்டு இருந்த பாட்டை பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த பாட்டை ஒரு சிலர் முணுமுணுத்து பாடிட்டு இருந்தோம். அந்த டியூன் வந்துட்டு இருந்தது. அப்போ நிறுத்தி விட்ட உடனே ஒரு பிரதர் என்ன செய்ய, இயர்போன் போட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பாட்டு கேட்டு இருந்தார் அவரோட போன். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்ம பேசுறோம், நான் என்ன பேசிட்டு இருக்கும்போது இயர்போன் போடுறீங்களே, சரி இயர்போன் கழட்டி வச்சு கொஞ்சம் தூரம் வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் ஒரு டியூன் முணுமுணுக்கிறார். டியூன் போடுறாரு. சர்ச்சினுடைய யூத் பாஸ்டர் நான் தான், யூத் லீடர்ஸ் வண்டியில இருக்கிறார். இன்னும் 2
வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரர் ஏதோ ஒரு டியூன் அப்படியே போடுறாரு. பயங்கரமா டியூன் போகுது, சத்தமா நல்லா போகுது அந்த டியூன். நான் எனக்கு அது தெரிஞ்சுட்டு இது ஏதோ வேற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி நான் மெதுவா அவரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். பிரதர் அப்படிங்கிறேன். அவருக்கு எப்படியா சொல்லணும், அவர் பாடுறது வந்து மற்றவர்களுக்கு இடரலா இருக்கும். ஒண்ணு செகண்ட், அவர் சினிமா பாட்டு பாடுறது உணராம பாடுறாரு அப்படின்றத அப்படியே நான் அவரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஆனால் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தலை. ஒரு பாட்டுக்கு அந்த டியூன் அப்படியே போயிட்டே இருக்குது அந்த டியூன். கடைசியில் ஒரு கட்டத்துல நான் தொடையில தட்டும் போது டக்குனு அது தெரிஞ்சிருச்சு, அல்லேலூயா அப்படின்னு முடிச்சிட்டாரு. வேற ஒரு பாட்டை கொண்டு வந்து வேற ஒரு பாட்டுல கொண்டு வந்து அல்லேலூயான்னு முடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், அந்த சபையில மற்ற வண்டியில இருந்த மற்ற சகோதரர்களுக்கு அது தெரியுமா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியும், அவர் போட்ட டியூன் வேற ஒரு டியூன், வேற ஒரு இசை. ஏன் அவர் இயர்போன்ல போட்டு கேட்டார் பாத்தீங்களா? அதுதான் அவரோட போனை ஒரு நிமிஷம் வாங்கி என்ன பாட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அதை நான் செய்ய விரும்பவில்லை. நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். நிறைய வாலிபர்களுடைய போன்ல இன்னைக்கு காலர் டியூன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே சினிமா பாட்டா இருக்குது. அவசியமற்ற அநேக காரியங்கள் இன்னைக்கு போன்ல இருக்குது. அது நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதிகமாய் என்னை பாரப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற டீனேஜர்ஸ் எல்லாருமே செல்போனுக்கு அடிமைகளாகி, கேம்ஸுக்கு அடிமைகளாகி இருக்கிறாங்க. அதில் இருக்கிற காரியங்கள் அவர்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. கவனமா இருக்க வேண்டும். வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். வசனத்தினாலே நம்மை நிரப்ப வேண்டும். வசனத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாய், சத்தியத்தினாலே நடக்கிறவர்களாய், சத்தியத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மிக முக்கியமா இருக்கிறது. அந்த சகோதரர் பாட்டு கேட்டார். அந்த பாட்டு அவருடைய மூளையை ஆட்கொண்டது, சிந்தனை ஆட்கொண்டது. அவரையும் அறியாமல் ஒரு பாடமும் ஆரம்பிச்சிட்டார். ஆமென். ஒரு செயலை அவர் செய்து விட்டார். இன்றைக்கு பாவம் செய்ய நாம் நிறைய நேரத்துல அந்த சூழ்நிலை வரும்போது அது உடனே வர்றது கிடையாது, சடனா வர்றது கிடையாது. அந்த சூழ்நிலையை நாம் பார்த்து இருக்கிறோம், அந்த சூழ்நிலையை நாம் சிந்தித்து இருக்கிறோம், அந்த சூழ்நிலை குறித்து பேசி இருக்கிறோம். நிறைய வாலிபர்கள் எடுத்தோட டபுள் மீனிங் ஜோக்ஸ், இரட்டை அர்த்தம் உள்ள ஜோக்ஸ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன் சில ஊழியர்களும் கூட சொல்றாங்க, கணத்திற்குரிய ஊழியர்கள் கூட மேடையில நின்று கொய்யா, வெண்ண இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. எதனால நிரம்பி இருக்கிறோம்? இந்த ஆவியுடையவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் அன்பாகவே இருந்தார். ஆண்டவர் எப்போதும் சோதிக்கப்படும் போது கூட சத்தியத்தை, வசனத்தை கொண்டு பதில் கொடுக்கிறவராய் இருந்தார். வசனத்தினால பதில் கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே? எப்படி இருக்கிறோம்? எதனால நிரம்பி இருக்கிறோம்? எது நம்மை நிரப்பி இருக்கிறது? எது நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். சீஷர்கள் ஒரு இடத்துல சமாரிய வில்லேஜுக்கு போறாங்க. சமாரியர்கள் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு போகிறார்கள். ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று அனுப்பப்பட்ட சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஊழியத்துக்கு போயிட்டு வந்து, ஆண்டவரே நாங்க துரத்தும் போது பிசாசுகள் எல்லாம் ஓடிச்சு, நாங்க இதை செய்த போது அது நடந்தது, அது செய்யும் போது இது நடந்ததுன்னு நிறைய காரியங்களை குறித்து அவங்க சொல்றாங்க. அற்புதங்களை பற்றியெல்லாம் சொல்றாங்க. இப்போ ஆண்டவர் பிசாசுன்னு கீழ்படிச்சதுன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அவர்களை ஊழியத்திற்கென்று அனுப்பி இருக்கிற அந்த நிலைமை, ஊழியத்திற்கென்று அனுப்பப்பட்ட அந்த தெய்வ பிள்ளைகள், விசுவாச சீஷர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தொடர்ந்து அடுத்த பகுதியில என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமென், அவர்கள் சபிக்கிற வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சமாரிய அந்த கிராமத்துல அவர்களுக்கு சரியான வரவேற்பு இல்லை. அவர்கள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலைமை வருகிறது. புறக்கணிக்கப்பட்ட உடனே என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமென், யோவானும் ஜேம்ஸ் அண்ட் ஜான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானும் ரெண்டு சீஷர்கள், ஜேம்ஸ் அண்ட் ஜான், ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, இடைமுழக்க சகோதரர்கள்னு அவர்களுக்கு பேர். அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமென், சத்தம் போட்டு அவங்க யாக்கோபும் யோவானும் ரெண்டு பேரும் சொல்றாங்க, இந்த சமாரிய வில்லேஜ் மேல, இந்த சமாரியர்கள் மேல அக்கினியை இறக்கட்டுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. யார்கிட்ட? ஆண்டவர் சுகப்படுத்தும்படி, பிணியாளிகளை சுகப்படும்படி அவர்களுக்கு போதித்து அவர்களை பயிற்றுவித்து ஊழியத்திற்கென்று அனுப்பப்பட்ட சீஷர்கள் இவர்கள் போய் கேட்கிற கேள்வி என்னன்னா,
நாங்க அக்கினியை இறக்கி இவங்களெல்லாம் அழிச்சு போடட்டுமா? அழிக்கிறது யாருடைய வேலை? எதற்காய் ஊழியர்கள் அனுப்பப்பட்டார்கள்? ஆமென். கண்டனம் பண்ணும்படியாகவா? மற்றவர்களை நோக்கடிக்கும்படியாகவா? மற்றவர்களை விழப்பண்ணும்படியாகவா? இல்லை. அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் மற்றவர்களை குணமாக்கும்படி, மற்றவர்களை சுகமாக்கும்படி, மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லும்படி, கர்த்தரை குறித்து சொல்லும்படி, சத்தியத்தை சொல்லும்படி அனுப்பப்பட்டவர்கள் சீஷர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த சமாரிய ஜனங்களுக்கு எதிராக அவர்கள் காரியங்களை செய்ய, விரோதத்தை காண்பிக்க, பகையை காண்பிக்க அவர்கள் துவங்கி விட்டார்கள். அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவை நீங்க சொல்லுங்க, இவங்க மேல அக்கினி இறக்கி இவங்க எல்லாம் அழிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா? அவர்கள் அந்த சமாரியர்களை விரோதத்தோடு பார்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவருடைய சிந்தனையில முழுவதும் விரோதம் இருந்தது, பகை இருந்தது. அப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த நிலைமை அவருடைய வாழ்க்கையை மாற்றினது, அவருடைய ஹேபிட்ஸை மாற்றினது. அவங்க பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பார்த்தாங்க, அடுத்து சிந்தனையில விரோதம் இருந்தது. அடுத்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க, செயல்ல காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செயல் அடுத்து ஆண்டவர் சரின்னு இருந்தா காரியங்களை அவர்கள் செய்திருப்பார்கள், எதிரான காரியங்களை, மோசமான காரியங்களை செய்திருப்பார்கள். நம்முடைய வேலை என்ன அப்படின்றத கூட சிந்திக்காம, எதற்காய் அழைக்கப்பட்டோம் என்பதை கூட சிந்திக்காம, எதற்காய் அனுப்பப்பட்டு இருக்கிறோம் என்பதை கூட சிந்திக்காமல் அவர்கள் காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகிறோமா? சத்தியத்தை வெளிப்படுத்துகிறோமா? ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா? வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்று சிந்திக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இட்ஸ் வெரி எசென்ஷியல், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெனி டைம்ஸ் கிறிஸ்தவர்களாய் நம்முடைய ஐடென்டிட்டி ரொம்ப மாறி போய் இருக்கிறது. இன்னைக்கு சில வேளைகளில நம்முடைய பேச்சு ரொம்ப அதிகமாய் போயிருது. டூ மச் ஆஃப் டாக்கிங். ரொம்ப அதிகமாய் பேச ஆரம்பித்து விடுகிறோம். எனக்கா ஒரு வேதத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 10:19. Proverbs. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். இந்த உலகமே சொல்றது, யார் குறைவா பேசுறாங்களோ அவங்க புத்திசாலி, அவங்க நல்ல ஸ்மார்ட்டானவங்க. அது வேற எங்கிருந்து இல்ல, வசனத்துல தான் வருகிறது. வாசிங்க 17ஆம் சங்கீதம் 17ஆம் நீதிமொழிகள் 28ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானனாவான். பேசாதிருந்தால் மூடனும் ஞானனாவான் என்று எண்ணப்படுவான். ஞானன் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். 18:2. மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். இன்னைக்கு அப்படிதான், நினைக்கிறதெல்லாம் பேசுறது, சிந்திக்கிறதெல்லாம் பேசுறது, யோசிக்காம பேசுறது, எதையோ பேசுறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரதியாக இருப்பதாக. ஆண்டவருக்கு சித்தமானவைகளை பேசுகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நாவை குறித்து அதிகமாய் பேசப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதை வாசிங்களேன். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இதுல நம்ம எல்லாத்தையுமே ரிவர்ஸ்ல செய்யணும். என்னது? கோபிக்கிறதற்கு ரொம்ப குயிக்கா இருக்கிறோம், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறோம். கேட்கிறதற்கு சுத்தமா விருப்பமே இல்லை, ஆனால் பேசுவதற்கு அதிகமாய் விருப்பமாய் இருக்கு. இன்னைக்கு நிறைய கவுன்சிலிங் நீங்க போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கவுன்சிலர்ஸ் கிட்ட இருக்கிற பியூட்டி என்னன்னா, அவங்க ரொம்ப நேரம் நீங்க பேசுறத லிசன் பண்ணுவாங்க. they will be listening to you. நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வே சொல்ல வேண்டாம், குறிப்பாய் குடும்ப ஆலோசனைகளை கொடுக்கும்போது
நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வு பெருசா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கவுன்சிலிங் நீங்க பேசுறது தான் அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. அதிகமாக அவங்க பேசுறது கம்மியா இருக்கும், நீங்க பேசுறது ஃபுல்லா கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நீங்க பேசி பேசி அதை வெண்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே பாதி பிரச்சனைகளை இன்னைக்கு தீர்ந்து விடும். ஒன்று சொல்லுவாங்க, குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவியும் திருமணத்துக்கு முன்பதாக நிச்சயிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல அவர் பேசுவார், அவங்க கேட்பாங்க. அவங்க பேசுவாங்க, அவர் கேட்பார். அப்புறம் என்ன நடக்கும்? மேரேஜுக்கு அப்புறம் 2 பேரும் பேசுவாங்க. வீட்டில் இருக்கிற நாய், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க தான் கேட்பாங்க. 2 பேரும் கேட்க மாட்டாங்க. 2 பேரும் பேசுறதே ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. இந்த நிலைமை இன்னைக்கு அதிகமா இருக்கிறது. கவனமாய் பேசுவோம். வாசிங்க இந்த வசனத்தை 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் be quick to listen. கேட்பதற்கு கவனித்து கேளுங்க. என்ன பேசினாலும் மற்றவருடைய கருத்தை உங்களுக்கு ஏற்புடையதா இல்லைனாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. பேசுகிறதற்கு பொறுமையாயும். அவசரப்பட்டு பட்டு எதுவும் சொல்லிட வேண்டாம். அவசரப்பட்டு நிறைய பேர் ஒரு ரீசெண்டா ஒரு மீடியால வைரலான ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேட்பாளர், ஒரு முக்கியமான வேட்பாளர் இடத்துல ஒரு ஸ்திரீ அவங்களுடைய மனுவை கொடுத்து அவருடைய குறையை சொல்லுறாங்க. அவர் கரெக்டா ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த ஸ்திரீ பக்கத்துல வந்துடுறாங்க. ஐயா, இந்த மாதிரி எங்க ஊர்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, ஏற்கனவே உங்களை நிறைய முறை நான் பார்த்து பேசி இருக்கிறேன், இந்த பெட்டிஷனை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஸ்டேஜ்ல இருக்கிறார், கேமரா எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக இவர்களுக்காக தான் நான் இருக்கிறேன், இவர்களுக்காக எதையும் நான் செய்வேன், நீங்க சொல்லிட்டீங்க, கண்டிப்பா அதை நான் செய்வேன்னு ஸ்டேஜ்ல ஒரே உணர்ச்சி பேச்சு நல்லா பேசி விட்டார். அந்த ஸ்திரீயும் சந்தோஷத்தோட இறங்கி போயிட்டாங்க. அவங்க இறங்கி அந்த சைட் போன உடனே மீடியா எல்லாம் கவனிச்சுட்டு இருக்குது, மைக்கெல்லாம் ஆனாவே இருக்குதுன்றது தெரியாம பக்கத்துல இருக்கிற அந்த அவருடைய பாதுகாப்பாளர்கிட்ட கேட்கிறாரு, இந்த பொம்பளை எல்லாம் ஏன்டா மேல விட்டேன், எதுக்கு நான் இவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல விட்டேன், இவங்கெல்லாம் பேசுறதுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படின்னு மீடியா கவர் பண்றது தெரியாம இந்த அரசியல்வாதி பேசி விடுகிறார். இது வைரலாக ஒரு விஷயமாய் மாறி அவருடைய அரசியல் களமே மாறிவிட்டது. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய நேரத்துல ரொம்ப கேட்கிற மாதிரி நடிக்கிறோம், கேட்கிற மாதிரி கவனிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நம்மகிட்ட இருக்குதோ ஒழிய உண்மையாய் கேட்கிறோமா, உண்மையாய் தாமதித்து பொறுமையோடு பேசுகிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஸ்லோ டு ஸ்பீக், கோபித்துக் கொள்வதற்கும் தாமதமா இருக்கணுமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள சபைகளுக்குள்ள அநேக விரோதங்கள், அநேக பகைகள் டக்குன்னு கோச்சுக்குவாங்க. ஒரு சிலரை குறித்து சபையில மற்றொரு இடத்துல கேட்டோம்னு சொன்னா, ஐயா அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அவங்க எதுக்கு கோச்சுக்கிறாங்கன்னு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பொசுக்குன்னு கோச்சு எதுக்குனாலும் கோச்சுக்குவாங்க. தப்பு அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கக்கூடாது. கோபித்துக் கொள்ள தாமதமாயிருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க, கொஞ்சம் பொறுமையாய் பேசுங்கள். ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் இதையெல்லாம் சரி செய்யும் போதுதான் ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாய் நாம் மாற முடியும். அப்படியாய் நாம் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராங்க. அப்போ 4 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது, நம்முடைய பார்வை சரியாய் இருக்கட்டும். அடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், மற்றவர்களுக்கு செவி கொடுப்பதை நாம் தடுக்க வேண்டும். அடுத்தது, நம்முடைய பேச்சு, பார்வையினாலே செவிகளினாலே ஏற்பட்ட தாக்கத்தினாலே வருகிற சிந்தனைகள், சிந்தனையினுடைய வெளிப்பாடான பேச்சு, அதை நாம் சரி செய்வோம். பேச்சுக்கு அப்புறம் தான் தாட்ஸ். நான் சும்மா தானே பேசினேன், சும்மா பேசதானே செஞ்சேனா அப்படின்னு நிறைய வாலிபர்கள் கேட்பாங்க. அப்படி கிடையாது. உன் பேச்சு எதுவா இருக்குதோ அது உன் சிந்தனையில அதிகமா இருக்கிறதுனால தான். அதிகமாய் நீ அதை சிந்திக்கிறதுனால அதை நீ பார்த்திருக்கிறாய், அது உன் மனதுக்குள்ள ஆழமாய் பதியும்படியாய் நீ பார்த்திருக்கிறாய் அல்லது கேட்டு இருக்கிறாய். சோ உன்னுடைய பார்வை, உன்னுடைய செவியில நீ கேட்கிறவை, அதை நீ சரி செய்யும் போது சிந்தனை சரி செய்ய முடியும். சிந்தனையை நீங்கள் சரி செய்யும் போது நம்முடைய பேச்சு சரியானதா இருக்கும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் சரியானதா இருக்கும். இந்த பகுதியை ஒரு விசை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:20-27 இந்த வசனங்களை நாம் சேர்ந்து வாசித்து நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Proverbs 4:20-27 என் மகனே, என் வார்த்தைகளை
கவனி. எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பைபிள் எடுத்து இந்த பகுதியை எடுத்து வாசிங்க, என் கூட சேர்ந்து வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தார்வார்களை உன்னை விட்டு அகற்று, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது, உன் கணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காய் தீமைக்கு விலகாயாக. ஆமென். ஆமென். நம்முடைய ஸ்டெபிலிட்டி, நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறான்னு பார்த்தா, செவி சாய்க்கிறது, பார்க்கிறது, பேசுறது, ஆமீன், எல்லாமே அதுல நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, ஆமீன், வாயின் தாறுமாறுகள், காலு தடுமாறாம இருக்கு, எல்லா காரியங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கிருபை அளிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வேளை நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எதை அதிகமாய் பார்க்கிறோம், எதை குறித்து அதிகமாய் பேசுகிறோம், எதை அதிகமாய் கேட்கிறோம், எதை அதிகமாய் சிந்திக்கிறோம், எதை அதிகமாய் செய்கிறோம், இது எல்லாமே ஒன்றை ஒன்று சம்பந்தப்படுத்தினதா இருக்கிறது. ஆமென். நாம் ஒவ்வொன்றிலும் சரி செய்தால் மாத்திரமே நம்முடைய செயல்களை சரி செய்ய முடியும். நம்முடைய நடக்கையை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைக்கு சம்பந்தப்பட்ட பார்வைக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி, கேட்கிறது, எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். பேச்சு மிக முக்கியம், அதுவும் சரியா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த வேளை ஒப்புக் கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இந்த வேளை ஒப்புக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். விரும்புகிறத செய்யாம விரும்பாததையே அதிகமாய் செய்கிறேன். அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், உம் ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விஷயம் தாழ்த்தலாமா? நம்மை ஒரு விஷயம் தாழ்த்தலாமா? ஹல்லேலூயா. விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இயேசுவே உதவி செய்யும். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இயேசுவே உதவி செய்யும். உம் இரத்தத்தால் என்னை கழுவும், உம் ஆவியால் என்னை நிரப்பும். உம் இரத்தத்தால் என்னை கழுவும், உம் ஆவியால் என்னை நடத்தும். அப்பா, விரும்பாததை பார்க்கிறேன், விரும்பாததை கேட்கிறேன், விரும்பாததை பேசுகிறேன், கடைசியாய் விரும்பாததையே செய்து விடுகிறேன். அப்பா, எங்களை ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒரு விசையாய் தாழ்த்துகிறோம். நாங்கள் சரியானதை செய்வதற்கு வேண்டிய நலனை நீர் சத்திய வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு கொடுக்கிறேன். உம்முடைய ஆவியினால் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு உம்முடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய், உம்முடைய வசனத்தை ஆண்டவரே எப்போதும் எங்களுடைய இருதயத்தில் வைக்கிறவர்களாய், அதை விட்டு எங்களுடைய கண்களை எடுக்காதவர்களாய், அவை வாயின் தாறுமாறுகளை அகற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த போதகத்தை, இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த கொடிய நாட்களிலே கூட நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கவனமாய் இருக்க உதவி செய்யும். இன்னைக்கு வலைதளங்களிலே அதிகமான துருபதேசங்களும் தவறான போதனைகளும் இடரப்படுகிற அநேக காரியங்களும் அதிகமாய் பரப்பப்படுகிறது. ஆண்டவரே, தயவாய் நாங்கள் சரியானவைகளை பார்க்க உதவி செய்யும். நீங்க கேம்ஸுக்கு அடிக்டா இருக்கிற வாலிபர சகோதர சகோதரிமார்களை நினைத்து நான் செபிக்கிறேன். அப்பா, அவருடைய கண்கள் பாதிக்கப்படுகிறது, சிந்தனை பாதிக்கப்படுகிறது. கேம்ஸ்ல நடக்கிறது போல நிஜ வாழ்க்கையிலும் அவர்கள் தவறுகளை செய்யறாங்க, தற்கொலை கூட செய்யறாங்களே. ஆண்டவரே, தயவாய் தயவாய் அவர்களை மாற்றும்படியாய் இந்த கால வேண்டாம் என்று ஆடி செபிக்கிறோம். சபையாக ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போமா?
உங்க வீடுகள்ல கூட சின்ன பசங்க இருப்பாங்க, வாலிப பசங்க இருப்பாங்க. கேம்ஸுக்கும் மற்ற தவறானவைகளுக்கும் ஒருவேளை அடிக்டா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இல்ல அடிக்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு ஆயுதங்களை ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்க வாலிப பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நல்லவைகளை சரியானவைகளை செய்ய உதவி செய்யுங்க, பார்க்க உதவி செய்யுங்க, கேட்க உதவி செய்யுங்க, பேச உதவி செய்யுங்க. இன்னைக்கு எங்க வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சினிமா ஜோக்ஸ், டபுள் மீனிங் ஜோக்ஸ், டயலாக்ஸ் எல்லாம் மாறட்டும். அதெல்லாம் நாங்கள் பேசக்கூடாதுப்பா. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, அடையாளப்படுத்தும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்க கரத்துல தாழ்த்துக்கிறோம், உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியா என்னுடைய இருதயத்தை, வாழ்க்கையை, கண்களை, செவிகளை மாற்றுவதற்காக நன்றி. உங்களுடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்க நமக்குமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. அவனுடைய பிதாவுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. உங்களுக்கு ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஒரு சில அவேர்னஸ் வீடியோஸை நம்முடைய சபையிலிருந்து வெளியிட்டு இருக்கிறோம் யூடியூப்ல. நீங்கள் தயவு செய்து அதை பாருங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய சபையாக நாம் உறுதிமொழி எடுப்போம். இந்த கொரோனா நாட்களிலே நாம் பொறுப்புள்ளவர்களாய் நாம் காணப்பட, ரெஸ்பான்சிபிள் கிறிஸ்டியன்ஸாய் நாம் காணப்பட ஒரு உறுதிமொழி எடுப்போம். சிடிஏஜி சார்பாக I greet you all and I invite you all to take that decision to be a responsible Christian. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இருக்கிற கான்ஃபரன்ஸ் பிரேயரை குறித்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக சீக்கிரத்தில் அனுப்பப்படும். நீங்கள் ஜெபத்திற்கு என்று ஆயத்தப்படுங்கள். செயின் பிரேயர் 24 hours செயின் பிரேயர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். எல்லாரும் அந்த ஜெபங்களில் பங்கு கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் தவறாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். May God bless you. Thank you for watching. God bless you all.